50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா செலவழிச்சு வீடு கட்டியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 5 ரூபாய்க்கு பண்ணி தராங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக வீடு கட்டியாச்சுங்க. ஸ்கொயர் ஃபீட் 5 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணி தரீங்களா? அது வந்து புது பில்டிங் கிடையாது. ஓகே. ரீபெயிண்டிங் ஒர்க்குக்கு வந்து பண்ணி தராங்க. ஓகேங்க. என்ன கலர்ஸ் அடிச்சிருக்காங்களோ அப்படியே மேலே வந்து ஒரு கோட் பண்ணுறதுக்கு 5 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறோம். ஓகே. வெளியில் 6 ரூபா வாங்குறோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டுக்கு இந்த இது நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். சிங்கிள் கோட்டுங்க சார். சிங்கிள் கோட்டுக்கு. ஓகே. நார்மல் இந்த மாதிரி புது வீடுக்கலாம் சார். புது வீடெல்லாம் வந்து நமக்கு சிஸ்டம் பெருசு பட்டி பார்த்து பண்ணுறதுனால அது ஸ்கொயர் ஃபீட் 21லேருந்து போகுங்க. வீடு பண்ணி கமர்ஷியல் எல்லாமே பண்ணுறீங்க? கமர்ஷியலுக்கு எல்லாத்தையுமே பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. ஓகே. கோயம்புத்தூர் மட்டுமா சார் எல்லா பக்கம் பண்ணி? ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஆமாம். கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங். டிஸ்பிளேல நம்பர் இருக்குது. நான் கோயம்புத்தூர் வடவழியில் இருக்கிறேன். நீங்கள் தாராளமாக அதில் கான்டாக்ட் பண்ணி. வணக்கம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, மாதிரி சென்னை, தமிழ்நாடு மக்களே, இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி வந்து இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் சர்வீஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக திகட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட பெயிண்டிங் சர்வீஸோட நேம் சொல்லிடுங்க. என்னுடைய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங்கு. ஓகேங்க. நான் இருக்கிறது வடவள்ளி, கோயம்புத்தூர் சார். நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து நம்ம கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஓகே சார். கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரியா பண்ணியிருப்பீங்க? கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே தான் நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 70-80% கவர் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு வந்து இப்போ நம்ம ஒரு 6 இயர்ஸாக நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குட்கிராமம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இது நம்ம ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் போட்டு பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பப்ளிக் வந்து ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து நம்ம பப்ளிக்கு கொடுத்துட்டு. அது வந்து இப்போ ஒன்லி பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணுங்க சார்? பெயிண்டிங் ஓரியன்டாக வந்து எல்லாமே பண்ணுறோம் சார். நமக்கு வந்து இந்த டேம் ப்ரூஃப், இந்த ஹீட், இந்த ஃப்ளோரிங்க்கு வந்து இந்த ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்குலாம் இருக்கு இல்லைங்களா, அது பெயிண்டிங் சர்வீஸில் வருங்க. ஓகே. அப்புறம் இந்த பாலிஷ் ஒர்க்கு, ஓகே, இந்த 3D எஃபெக்ட், அந்த ராயல் பெயிண்ட் டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ பெயிண்டிங் சம்மந்தமாக எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். தரமான முறையில் பண்ணி கொடுத்துருங்க. தரமான முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு மட்டும் பண்ணுவாங்க, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க? ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணுறோம், புது வீடு பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு புது வீடு அப்படின்னா நமக்கு வந்து ரேட்டு வந்து அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் டிஃபர் இருக்குங்க. ஓகே. இப்போ புது வீடுனா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பட்டி சிஸ்டத்துலேருந்து ஆரம்பித்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கும் நமக்கு ரீபெயிண்டிங்க்கு வந்து ரேட் டிஃபர் இருக்குது சார். டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி மாறும் இல்லைங்களா? ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக மாறும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் வந்து ரேட் டிஃபரன்ஸ் வரும்னு சொன்னீங்க இல்லைங்களா? மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்க. இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து 21லேருந்து உங்களுக்கு 30 வரைக்கும் நம்ம டேரிஃப் வச்சுருக்கோங்க. இப்போ ஓகே. முன்னாடி நம்ம ஸ்கொயர் ஃபீட் 1-2 ரூபா கம்மி பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இப்போ ஏறிடுச்சுங்க சார். மெட்டீரியலோட ரேட்டும் சரிங்க. ஓகே. நமக்கு வந்து சர்வீஸோட ரேட்டு வந்து இப்போ வந்து ரேட்டு ஏறிடுச்சுங்க. ஓகே. அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங் 21லேருந்து அப் டு 30 வரைக்கும் நம்ம வந்து டேரிஃப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 5 கோட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ உள்ளே வந்து நமக்கு 2 கோட் பட்டி பார்த்து ஒரு ப்ரைமர் பண்ணி 2 கோட் எமல்ஷன் ரோலர் ஃபினிஷில் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் வந்து 21 சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து பேசிக். எல்லாமே யூஸ் பண்ணுறது பிராண்டட் ஐட்டம் தான். ஓகே. ஏஷியன் பெயிண்ட் தான். இப்போ ஏஷியன் பெயிண்ட்லேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. டிராக்டருக்கு, ப்ரீமியம்மு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது, ராயல் இருக்குது, ராயல் ஹெல்த், ராயல் ஷைனு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். அப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 2 ரூபா வந்து ஜாஸ்தி வாங்குது. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு வந்து புது கட்டடத்துக்கு கொடுக்குற டேரிஃபுங்க. ஓகே. இதே வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு நமக்கு ரீபெயிண்டிங் கூப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ரைமர், நமக்கு வந்து பட்டி சிஸ்டத்துக்கு போக வேண்டியது இருக்காது. மேபி அவங்களுக்கு வந்து இந்த கிராக் சிஸ்டம், கிராக்கு, அப்புறம் ஏதோ சீப்பேஜ் இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம வந்து பண்ணிவிட்டு ஒரு ப்ரைமர் கொடுத்துட்டு 2 கோட் எமல்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோட் கவர் ஆகுங்க. ஓகே. அது வந்து நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ருபீஸ்லேருந்து அப் டு 20 வரைக்கும் இருக்குது சார். ஓகே. இப்போ எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் வந்து 13 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு இருக்குது ரேட்டு. எக்ஸ்டீரியர் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா ஜாஸ்தி வரும். ஆமாம். ஏன்னா சில டபுள் ஃப்ளோர் இருக்கும், ஹைட் ஒர்க் இருக்கும், தொங்கு சாரம் போட்டு செய்வாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் சார். கால் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு என்ன கொட்டேஷனாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாங்க. அவங்க நம்ம கூப்பிட்டாங்கன்னா டேரெக்டாக போய் அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ டேரெக்டாக வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து வெளியில் வந்து கால் பண்ணாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அங்கே எல்லாமே உங்கள் டீம் இருக்காங்க. எப்படி சர்வீஸ் பண்ணி டீம் இருக்காங்க சார். நம்ம நியரஸ்ட்டாக வந்து இப்போ மெஷர்மெண்ட் மெயினாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே. இப்போ நமக்கு சப்போஸ் வந்து இப்போ மதுரையிலையோ கடலூர்லையோ யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக நம்ம டீம் இருக்கும். ஓகே. ஸோ அவங்க போய் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. நம்ம சூப்பர்வைசர் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கூட ஆள் அனுப்பிச்சு விடுவோம். ஓகே. ஸோ அதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். ஸோ அதுக்கு நமக்கு டீம் இருக்குங்க சார். நமக்கு ஆல் ஓவர் தமிழ் டீம் இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு டீம் இருக்கு. நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக சார். இப்போ வந்து வீடு மட்டும் பண்ணி சார் கமர்ஷியல் பண்ணுறீங்களா? கமர்ஷியலும் பண்ணுறோம் சார். கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கூட வந்து ஒரு காம்ப்ளெக்ஸு, இப்போ நமக்கு ஸ்கூல்ஸ், காலேஜ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இப்போ இதே டேரிஃப் தான் நம்ம ரேட்டு வந்து கமர்ஷியலுக்கு நம்ம கொடுக்குறோங்க. ஓகே. இப்போ சில கம்பெனிகளுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேலே வந்து இந்த ஆங்கிள் ஷீட்லாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதல் வரும். மற்றபடி கமர்ஷியலில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ்லேயே நம்ம பண்ணலாங்க தாராளமாக. சூப்பர் சார். பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா A to Z, வீடு இருந்தாலும் சரி, கமர்ஷியல் இருந்தாலும் சரி. ஆமாம் சார், எல்லாமே வந்து எல்லாமே இதில் சார்ந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். பெயிண்டிங் சர்வீஸ்லேயே இன்னும் தனித்துவமாக வேறு என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள்? இப்போ அதுதான் சார், இப்போ பெயிண்டிங்கில் வந்து பட்டி ஒர்க் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணுற சொல்லிட்டோம். இப்போ நம்ம டோர்ஸ்க்கு வந்து எனாமல் பெயிண்ட்டு, விண்டோஸ்க்கு எனாமல் ஆயில் பெயிண்ட்டு அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஓகே. அப்புறம் வந்து நிறைய இந்த புது பில்டிங்கில் வந்து பாலிஷ் ஒர்க்கு கேட்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த பாலிஷ் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரல் தேக்குட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஃபுல் பாலிஷில் கேட்பாங்க. இப்போ நமக்கு வந்து மெலமின் பாலிஷோ இல்லை பியூ பாலிஷோ இந்த மாதிரி பாலிஷ் சிஸ்டம் கேட்கும்போது அந்த ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஓகே. மெலமின் பாலிஷ்னால் நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து 120 அந்த ரேட்டில் பண்ணுறோம். பியூ பாலிஷில் 150. அதுக்கு அவங்க பியூ பாலிஷுங்கிறப்ப அது கொஞ்சம் கம்ப்ரஸரில் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ பாலிஷ் ஒர்க்கு முழுக்க வந்து நீங்கள் விண்டோ ஆகட்டும், நீங்கள் டோர் ஆகட்டும், எது வேணாலும் நம்ம பாலிஷ் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அந்த டேம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு மேலே அந்த ஃப்ளோரிங்க்கு வந்து நிறைய வீட்டில் வந்து இது கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஹீட்டு நமக்கு வந்து தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வீட்டில் வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க. ஓகே. இப்போ அதில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து சில வீட்டில் கேட்குறாங்க, நமக்கு இதனால் வந்து தண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணுமா, இல்லை நமக்கு ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாம். அதுக்கு உண்டான இது வந்து மேஜராக வந்து அவங்க அந்த சிவில் ஒர்க் வந்து பண்ணுறவங்க வந்து இந்த வாட்டம் கொடுத்து பக்காவாக வந்து அவங்க கொடுத்தா மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் ஆக முடியுங்க இதில். ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு 0.25 mm லோடு தான் ஏறுமே தவிர இதில் நமக்கு 3 கோட்டு கொடுத்தீங்கனாலுமே நமக்கு வந்து அவங்க வாட்டம் கரெக்டாக கொடுத்தா தான் இது நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுங்க ஒன்றுங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20% வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. இதனால் யூஸ்ஃபுல். தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு இறங்காதுங்க. இப்போ அதில் வந்து என்னன்னா மேஜராக வந்து ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக வந்து இந்த கிராக்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணி ஃபில் பண்ணுறோம். அந்த கிராக் ஃபில்லர் பட்டியோ நம்ம வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அது பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டேம் ஷீல்டு ப்ரைமர், ஏஷியன்லேயே வந்து இந்த டேம் ஷீல்டு ப்ரைமர் இருக்குதுங்க. அது கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக இருக்குதுங்க. அந்த ப்ரைமர் லேயர் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டுங்க. அதுக்கு மேலே வந்து டாப் கோட் வந்து 2 கோட் கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 8 years இருக்குது, 10 years இருக்குது, டாக்டர் ஃபிக்ஸிட் இருக்குது, டூலக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து இது விட்டுருக்காங்க இந்த டேம் ப்ரூஃபுங்கிறது வந்து. ஸோ இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் நமக்கு வந்து அந்த ஹீட்டு தண்ணியை வந்து நமக்கு இதில் வந்து இறங்காது சார். இதில் அவங்க கலர் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. அதாவது ஒயிட்டு, கிரே, ரெட்டுங்க. ஸோ இந்த 3 கலரில் அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ, கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அது நம்ம பண்ணி கொடுத்துலாம் சார். சூப்பர் சார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறீங்க, ஆமாம், ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஆமாம், பழைய வீட்டுக்கு ரீபெயிண்டிங் பண்ணுறீங்க, ஆமாம் சார், வீட்டுக்கு பண்ணுறீங்க, கமர்ஷியலும் பண்ணுறீங்க, அதுபோல் பார்த்தீங்கன்னா பாலிசிங் எல்லாமே பண்ணுறீங்க சார். ஆமாம், டாம் ப்ரூஃப் பண்ணுறீங்க. இது எல்லாம் வேறு என்ன பண்ணுறீங்க சார்? இந்த ராயல் பிளேன்னு சொல்லிட்டுங்க. ஓகே. நம்ம என்ன தான் நம்ம பெயிண்டிங் உள்ள பண்ணாலுமே அந்த ராயல் பிளேங்கிறது நிறைய வீட்டில் கேட்குறாங்க. ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வால் நம்ம பண்ணிவிட்டு ஒரு வால் வந்து ஹைலைட்டாக வேணும். இப்போ எல்லாம் 4 பேர் உட்காரும் போது சோஃபாவில் உட்காருங்க, அது ஒரு ஹைலைட்டாக வந்து ஒரு வால் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை டிவி இருக்கிற ஏரியா ஒரு ஹைலைட்டாக வேணும்னு சொல்லும் போது நம்ம ராயல் பிளே டிசைன்ஸ் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. அது வந்து ஒரு 3D எஃபெக்ட்டில் இருக்குங்க ஆக்சுவலாக. ஓகே. நம்ம அது எப்படின்னா நமக்கு மல்டி கலர் மாதிரி வரும். உங்களுக்கு வந்து மல்டி கலர் மீன்ஸ் அதாவது நமக்கு பேஸ் கோட் ஒன்று கொடுத்துட்டு டாப் கோட் வந்து ப்ளேயில் கொடுப்பாங்க. ப்ளேயில் வந்து மெட்டாலிக்கோ நான் மெட்டாலிக்கோ இந்த மாதிரி நம்ம ப்ளேயில் அப்ளை பண்ணும்போது அது கண்டிப்பாக அதில் 3D எஃபெக்ட்டில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு நைட் ஆகட்டும், உங்களுக்கு பகலில் பார்க்கும்போது கூட வந்து நல்லா ரிச்சாக உங்களுக்கு வந்து இருக்கும். காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு 80 rupeesலேருந்து உங்களுக்கு வந்து 150 வரைக்கும் வந்து இந்த காஸ்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே. இல்லை அப்படிங்கிற பெட்ரூமில் வந்து நமக்கு இவ்வளோ காஸ்ட்லியே வேண்டாம், ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுங்க அதில் வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஷீட்டை வச்சு இந்த ரோல் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. இப்போ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெட்லேருந்து எடுத்து தராங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஷீட்டுக்கு வந்து ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய் அந்த மாதிரி வந்து சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் பண்ணால் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. ஸோ அது அவங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறீங்க. ஸ்பெஷலாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஓகே பட்ஜெட் வைஸில் நம்ம இந்த இப்போ ஓவராலாக ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே அவங்க டிசைன்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட் வைஸில் அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓ இது இல்லாமல் சார் பெட்ரூமில் படுத்துட்டு மேலே பார்க்கும்போது அந்த நிலா அது நிலாலாம் இருக்குதுங்க. அதுலேயே வந்து நம்ம ஸ்டென்சில்ஸ்லாம் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும், அது கூட நம்ம பண்ணலாம். குழந்தைகளை பார்க்குறதுக்கு போது அந்த உங்களுக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். நல்லா நைட் நேரத்தில் லைட்டிங் போட்டு நைட்டு நம்ம நைட்டில் நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது ரேஸ் வந்து நல்லா உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க, பண்ணிட்டு இருக்கிறது. சூப்பர். மக்களே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்னென்ன சர்வீஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டாருங்க. பார்த்தீங்கன்னா A to Z சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பெயிண்டிங்கில் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காருங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா புது வீட்டுக்கும் சரி, பழைய வீட்டுக்கு வந்து ரீபெயிண்ட் பண்ணுறதும் சரி, அது மாதிரி கமர்ஷியல் பர்பஸ், பாலிசிங்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நிறைய சொன்னாருங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் நண்பர் வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 21 ரூபாயிலேருந்து
ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே வந்து நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, ரீபெயிண்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 12 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யூர்மெண்ட் நம்பர் அவரே வந்து நீங்கள் கூட்டு போனீங்கன்னா கொட்டேஷன் கொடுத்துருவாரு. ஸோ டிஸ்பிளே வித் நம்பருக்கு கான் பண்ணுங்கள், நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட் பண்ணுவாங்க, அவங்களோட டீம் அனுப்பிச்சு வைப்பாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங் உங்களுக்காக காத்துருக்காரு. டிஸ்பிளே வித் நம்பர் கான் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான சர்வீஸ் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இன்னும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.